Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. இன்னைக்கு நம்ம ஒரு drone related video தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ட்ரோனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் ஹேக்கை பற்றி கிடையாது, அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பற்றி கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து ஒரு சின்ன செட்டிங்ஸ் மூலிமா ட்ரோன் வந்து எப்படி ஸ்மூத்தாக சினிமாட்டிக் ஃபோட்டோகிராஃபி வீடியோ இது மாதிரி எடுக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு டெமோவும் நான் காட்டுறேன், ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் வந்து அந்த லேட்டஸ்ட் அப்டேட் நான் வந்து இது வரைக்கும் பண்ணாததுனால எனக்கு டிஜேயிலே வந்து 15 மீட்டர் அண்ட் அபோவ் வந்து ஒர்க் ஆகுது. நான் அன்றைக்கி வந்து லிச்சியில் மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்றைக்கி நான் வந்து ஜஸ்ட் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போயே பார்த்தீங்கன்னா 62 மீட்டரில் வந்து ஃப்ளை பண்ணிகிட்ருக்கு. இப்போ நான் என்ன செட்டிங்ஸ் நான் வந்து சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே இந்த 3 பட்டன்ஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து செகண்ட் ஆப்ஷன் கண்ட்ரோலில் போயிட்டு கீழே கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ்டு கிம்பல் செட்டிங்ஸ்னு இருக்கும். இதில் வந்து 3 மோடு இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஒன் நார்மல் மோடு, அதில் மட்டும்தான் நான் இப்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இதில் பிச் ஸ்பீடு வந்து நான் வந்து மாட்ட போகிறதில்ல, 15 தான் வைக்க போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா பிச் ஸ்மூத்னஸ் இருக்குது, அது டிஃபால்ட்டாக 10ல் இருக்குது. அதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மேக்ஸிமம்க்கு வந்து ரைஸ் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ 10ல் செகண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அது, இது 10ல் இருக்குது. இதை நான் வந்து ரைஸ் பண்ணி 30 தான் வந்து மேக்ஸிமம், அதை வச்சுட்டேன். ரொட்டேஷன் ஸ்பீடு வந்து இப்போது நார்மல் மோடில் வந்து 16 இருக்குது. இதுதான் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இதோட சேஞ்சஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஃபைலில் வைக்கிறேன். இதை மட்டும் தான் நான் இப்போ சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ நம்ம காட்ட போகிறேன். இப்போ இந்த ஃபைலை வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் நான் காமிக்கிறேன், அது இல்லாமலும் எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். இப்போ இதை நம்ம ஃபைலில் வச்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூத்னஸ்ஸு இந்த அளவுக்கு அப்படி இருக்குது. நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா இந்த அளவுக்கு தான் வந்து ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஜர்க்கும் ஆகாது. அதை அவாய்ட் பண்ணுறது தான் இந்த இதுவே. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஃபுல்லாக வைக்கிறேன், 250ல் வச்சுட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே ப்ரெஷர் தான் கொடுக்குறேன் இதில் என்னோடய கிம்பல் இதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அப்படியே டோட்டல் ரொட்டேஷன் ஆகுது அந்த ஒரு சின்ன ஒரு ப்ரெஷருக்கு. இது மாதிரி இருக்கிறதுனால தான் அடிக்கடி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி பஃபர் ஆகிறது, சின்ன ஒரு ஜிட்டர் ஆகுறதுனால ஆகும். ஸோ அதனால் நான் ஃபுல்லாகவே வந்து இப்போ நான் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஃபைலே வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பில்டிங் இருக்குது இல்லையா, இதை வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டாக வச்சு நான் ஒரு சில சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் வந்து எடுக்கிறேன். அது எந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போதைக்கு நான் இதை சென்டர் பண்ணிக்கிறேன். சென்டர் பண்ணிவிட்டு என்னோடய ஹைட்டு இதை வந்து நான் வந்து லெஃப்ட்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் இதை வந்து ரொட்டேஷனுக்காக இப்படி யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், இது வந்து நான் வந்து குயிக் ஷாட்டில் சர்க்கிள்லாம் யூஸ் பண்ணலை. நம்ம மேனுவலாகவே இந்த மாதிரி வந்து ஸ்மூத்தாக எடுக்க முடியும். அது வந்து இந்த பிச் ஸ்பீடை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூத்னஸ் வந்து எனக்கு வந்து டிஃபால்ட்டாகவே கிடைக்கிது. நான் வந்து கம்ப்ளீட்டாக மேனுவலாகவே இதை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன், எந்த ஒரு குயிக் ஷாட்டுமே கிடையாது. இந்தளவுக்கு ஒரு சினிமாட்டிக் ஷாட்டை வந்து நம்ம வந்து DJI Mini, DJI SE, DJI Mini 2லேயே எடுக்கலாம். அதுக்கான ஒரு சின்ன செட்டிங்ஸ் தான் இது. அதனால தான் நான் உங்களுக்கு இது டெமோவும் நான் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த இதை வந்து எந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஷாட் கிடைக்கும். ரொட்டேஷனில் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொட்டேஷன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஒரு இது வரும். இதில் வந்து இன்னொரு சின்ன ஒரு டிப்ஸும் உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன். இப்போ இது வந்து டிஃபால்ட்டாக நான் மார்னிங் எடுத்த வீடியோ. இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஷர் வேல்யூ வந்து கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பியூட்டியாக இருக்கும். இப்போ நான் டிஃபால்ட்டாக 0லேருந்து -0.3ல் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ஒரு பியூட்டியாக வந்திருக்கு. நீங்கள் நார்மலாக உங்கள் சரௌண்டிங்கில் இருக்க வீடியோவை இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸில் வச்சு ஒரு வீடியோ எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சினிமாட்டிக் ஷாட்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ப்ரொஃபஷனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கம்ப்ளீட்டாக அப்படியே வந்து ஒரு டிஸ்டன்ஸில் நான் கொண்டு போகிறேன் இதே ஒரு மூமெண்ட்டில். அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் சேம் பிளேஸஸ் தான் வந்து ரீசெண்டாக போட்ட வீடியோஸ்லையும் காமிச்சிருப்பேன். ஈவன் நான் அந்த ஃபில்டர் கம்பேரிசன்லையும் இதே பிளேஸஸ் தான் காமிச்சிருப்பேன். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மூமெண்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். இது பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக ஒரு சினிமாட்டிக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் இந்த மோடு எல்லாத்தையுமே வந்து நார்மல் மோடில் மட்டும்தான் இதை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும். ஸ்போர்ட் மோட்லேயும் சினிமாட்டிக் மோட்லேயும் பண்ணாதீங்க. இப்போ நான் ரிட்டன் கொண்டு வரதுக்கு ஸ்போர்ட் மோட் செலக்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் டு ஹோம் கொடுக்க போகிறேன்.
ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு வந்து சீக்கிரமாக வந்துடும். நம்ம இப்போ அப்ளை பண்ண எதுவுமே வந்து அது அஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்ம நார்மலில் மட்டும் வச்சோன்னா நமக்கு வந்து நமக்கு ஒன்று தெரியும், ரிட்டன் கொண்டு வரும்போது நம்ம ஸ்போர்ட் மோட் மாற்றிக்கலாம். ஸோ ஸ்பீடாக கொண்டு வந்துடலாம். அண்ட் எஸ் கைஸ், ரிட்டன் டு ஹோம் வந்து என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு வந்துருச்சு. நான் இங்கேருந்தா வந்து அனுப்புனேன். தட்ஸ் இட். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக இதை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.